Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 595 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். ஒருத்தங்க அமானுஷத்தினால பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு தாங்க வந்து பாதிக்கப்படுவாங்க. ஒரு தடவை லைஃப்பில் பாதிக்கப்படலாம். அதுக்கப்புறம் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டு சில மந்திரங்கள் எல்லாம் சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணி அந்த அமானுஷத்துக்கிட்ட இருந்து வெளியே வந்துடுவாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த அமானுஷம் அப்போது அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே போகாமல் மறைமுகமாக அவங்க கூடவே இருந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 20 வருஷமாக அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பாதிச்சுக்கிட்டு இருந்தால் அப்போது அந்த பர்சனுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு திருநெல்வேலியிலிருந்து கௌதம் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு 4 வயசா இருக்கும்போது இருந்து இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போதான் அந்த நிகழ்வுலேருந்து லைட்டாக ரிலீஃப் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. 4 வயசுல இருந்தா அப்படி என்னப்பா நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா கதையுடைய ஸ்டார்டிலேருந்தே வர ஆரம்பிப்போமே. ஸோ கௌதமை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கௌதமுடைய ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கௌதமுடைய ஃபேமிலியில் ஒட்டுமொத்தமாக 6 பேர் இருந்திருக்காங்க. அந்த டைமில் கௌதம், அவங்க தங்கச்சி, அதுக்கப்புறம் அவங்க 2 அண்ணன், அம்மா, அப்பா, 6 பேர் கொண்ட ஒரு மிகப்பெரிய குடும்பம் தான். அவங்களுடைய குடும்பம் வந்து ஒரு நல்ல வெல் டு டூ ஃபேமிலி. நல்ல காசுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. தாராளமாக செலவு பண்ணுற மாதிரி அப்பா. அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் இருந்தது, சொந்த வீடு இருந்தது, பெரிய தோப்பெல்லாமே வச்சுருந்தாங்க. இவ்வளோ அளவுக்கு நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு குடும்பம். ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு டெத்துக்காக வந்து போயிருக்காங்க. டெத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து திரும்பி வந்திருக்காங்க. பசங்க எல்லாருமே வந்து போயிருக்காங்க. ஸோ டெத்துலேருந்து அவங்க சுடுகாட்டுக்கு போயிருக்காங்க. கௌதமுடைய அப்பா சுடுகாட்டுக்கு போகும்போது கௌதமையும் கூட்டிகிட்டு போயிருக்காரு. அவங்க 2 அண்ணனுங்களையும் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க திரும்பி வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. சரி, கொஞ்ச நேரம் இருந்துட்டு திரும்பியும் இவங்களுடைய வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்களுடைய ஃபினான்ஷியல் க்ரோத் வந்து எக்ஸப்ஷனலாக இருக்குது. ஏற்கனவே இவங்க வந்து ஒரு லட்சாதிபதினு வச்சுப்போமே. அடுத்த 3-4 மாதத்துலேயே லட்சாதிபதியிலிருந்து கோடீஸ்வரன் ஆகிற ஸ்டேட்டஸ் வரைக்கும் இவங்களுடைய ஃபினான்ஷியல் க்ரோத் பயங்கரமாக இருக்குதுங்க. அவங்க அப்பா வந்து இருக்கிறதுலே அது ஹாப்பியஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், நம்மளுடைய ஃபேமிலிக்கு உண்டான வெல்த் வந்து இப்போவே அடுத்த 2 வருஷத்துலேயே ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில் வேலையே பண்ண வேணாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் இவங்க இருக்காங்க. ஸோ அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, சரி இப்போ காசு இருக்கும்போதே நம்ம வந்து ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய வீடாக வந்து கட்டலாம். அப்பா அம்மா வந்து தனியாக தான் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பூர்வீக வீட்டில் தான் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த பூர்வீக வீடு ரொம்ப சின்ன வீடு. அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல வீடாக வந்து பார்த்து கட்டி கொடுக்கணும். அதே வீட்டில் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்றது தான் அவங்க அப்பாவுடைய ஆசை, கௌதமுடைய அப்பாவுடைய ஆசை. ஸோ அதுக்காக அவர் வந்து ஒரு லேண்டை பார்க்குறாரு. லேண்டை பார்த்து ஒரு மிகப்பெரிய வீடை வந்து கட்டுறாருங்க. அந்த வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 7 பெட்ரூம் கொண்ட வீடு அப்படின்னா பார்த்துக்கங்க. பழைய செட்டிநாடு ஸ்டைலில் வந்து வீடை கட்டுறாரு. பிரம்மாண்டமான ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ளே கிரகப்பிரவேசம் பண்ணி இவங்க குடிபெயர்ந்து போகிறாங்க. ரொம்பவும் ஹாப்பியாக அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு சில தவறான விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு கௌதமுக்கு 2 அண்ணன், ஒரு தங்கச்சின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த 2 அண்ணங்களில் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிருக்காப்புல. ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லி குடும்பமே செம்ம ஷாக்கு. ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் அந்த சோகத்தை தாங்கவே முடியல. இன்ஃபேக்ட் கௌதம்னால இந்த ஒரு பிரிவை தாங்கவே முடியல. ஏன்னா அவங்க 2வது அண்ணன் கூட அவர் ரொம்ப க்ளோஸாக வந்து பழகுவாராம். ஸோ அவர் வந்து இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 6 மாதம் ஆகுது சிச்சுவேஷன் நார்மலைஸ் ஆகிறதுக்கு. திரும்ப இன்னொரு அண்ணன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகிருக்காரு. அதே மாதிரி கௌதமை கை பிடிச்சி அவர் தான் கூட்டிகிட்டு வருவாராம். கொஞ்சம் பெரிய பையன் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் ரோடு கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு லாரி வந்திருக்கு. லாரி 2 பேரையும் இடிச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு கௌதமை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவர் வந்து அப்படியே இருந்துட்டாருங்க. லாரி அடித்து அந்த ஒரு பெரிய அண்ணனும் இறந்து போகிறாங்க ஸ்பாட்
ஸ்பாட்டில். இப்போ குடும்பத்தில் செம்ம ஷாக்கு. என்னடா இது, அடுத்த 6 மாதத்தில் 2 குழந்தைகள் இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே சோகத்தின் உச்ச கட்டத்தில் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே கௌதம் ரொம்பவும் தனிமையாக இருக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, 2 அண்ணங்க இருக்காங்க இல்லையா, ஸோ 2 அண்ணங்களுமே இறந்து போயிட்ட ஒரு சோகத்தினால அந்த ஒரு மென்டல் ட்ராமா, அதுலேயும் குறிப்பாக அவங்களுடைய பெரிய அண்ணன் வந்து இறந்து போகும்போது கண்ணு முன்னாடி பார்த்துருக்காரு. ஸோ கண்ணு முன்னாடி பார்த்தாவே குழந்தைங்களுக்கு பயம் வரும் இல்லையா, அந்த பயத்தினால இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சைக்காட்ரிஸ்ட் கிட்டலாம் கூட்டிகிட்டு போய் குழந்தைய வந்து ரெடி பண்ணுறாங்க கௌதமை. ஆனால் கௌதம் வந்து எப்பயுமே தனியாக தான் இருக்காருங்க. சைக்காட்ரிஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கொஞ்ச நாள் அப்படியே ஃப்ரீயாக விடுங்க, அந்த ட்ரோமாலிருந்து அவரே கொஞ்சம் வெளியே வருவார், அப்போது நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பாசத்தை காட்டுனீங்க அப்படின்னா அப்படியே ஜெல் ஆகிடுவாருங்க, குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் மறக்கிறதுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ கௌதம் வந்து தனியாகவே இருக்கிறதுனால கௌதமுக்குன்னு தனியான ஒரு ரூமை கொடுப்போம், ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தனியான ஒரு பெட்ரூமை வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பெட்ரூமில் கதவெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா குழந்தை 4 வயசு தான் ஆகுது, தனியான பெட்ரூமை கொடுத்துருக்கோம். திடீர்னு ஏதாவது அழுதான் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்றதுக்காக கதவை வந்து ஓப்பனாகவே வச்சுருக்காங்க. ஸோ அவங்க அப்பா அம்மா நைட்டு போய் தூங்கிடுறாங்க, கௌதமும் சாப்பிட்டுட்டு நைட்டு போய் தூங்கிடுறாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து நைட்டில் பாத்ரூம் வந்து அடிக்கடி போவாங்களாம். ஸோ அவங்க எழுந்து வராங்க, வரும்போதெல்லாம் டெய்லியுமே கௌதம் தூங்குறானா, நல்லா நிம்மதியாக தூங்குறானா, இல்லை ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. மதர்லி கேர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி செக் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு நாள் அவங்க நைட்டு ஒரு 12-1 மணிக்கு எழுந்துக்கிறாங்க. எழுந்து வெளியே வந்திருக்காங்க. வெளியே வந்து கௌதமுடைய ரூமை பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷாக் என்னென்னா, கௌதம் கட்டிலில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காப்புல, கௌதமுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 8 அடி கொண்ட ஒரு மிகப்பெரிய உருவம், கருப்பான உருவம் நின்று கௌதமே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் அவங்க அம்மாவை பார்க்குது. பார்த்த உடனே ஸ்பிளிட் செகண்டில் அந்த உருவம் வந்து அப்படியே மாயமாக மறையுதுங்க. இந்த ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்த உடனே கௌதமுடைய அம்மா செம்மையாக கத்துறாங்க, பயந்துடுறாங்க, கத்துன உடனே வீட்டில் இருக்கிற எல்லாருமே எழுந்துக்கிறாங்க. அவங்க மாமனார் மாமியார் எழுந்துக்கிறாங்க, ஹஸ்பண்ட் எழுந்துக்கிறாரு. 3 பேரும் ஓடி வந்து என்னாச்சுமா அப்படின்னா இவங்களுக்கு பேச்சு வரல. இவங்க என்ன பார்த்தாங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறதுக்கும் கூட இவங்களுக்கு பேச்சு வரல. அந்த அற்ற ஷாக்கில் தான் அவங்க வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் அதே ஷாக்கில் இருந்து அதுக்கப்புறம் தான் லைட்டாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் ஒரு உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு செம பயம் ஆயிடுச்சு. இவங்களுடைய மாமனார் மாமியார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் அந்த டெத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க இல்லையா, ஸோ அதனால் ஏதாவது ஒரு ஆன்மா கூட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் ஒரு பூஜை பண்ணிவிட்டு கௌதமுக்கு வந்து இந்த பூஜையில் உட்கார வச்சோம்னாவே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் கிரகப்பிரவேசம் பண்ண வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் மாதிரி பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு கௌதமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரிச்சுவல்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் கௌதம் அப்சல்யூட்லி நார்மல் ஆகிடுறாரு. இவங்க அப்படியே ஃப்ரீயாக விட்டுறாங்க. சரி எல்லாமே சரியாயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி நினச்சி ஃப்ரீயாக விட்டுறாங்க. அடுத்த ஒரு 2 வருஷம் அப்படியே நார்மலாக வந்து போயிட்டுருக்குங்க. 2 வருஷம் கழித்து திரும்பியும் கௌதம் தனியாக இருக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த தடவை தனியாக மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய தங்கச்சியை வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தங்கச்சியை போட்டு அடிக்கிறது, தங்கச்சியை துன்படுத்துறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நார்மலாக பசங்கள்லாம் அப்படி இருப்பாங்களான்னு தெரில, அவ்வளோ அளவுக்கு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதை வந்து அவங்க அம்மா ரொம்ப கோவப்பட்டு கௌதமை வந்து கண்டிக்கிறாங்க. இப்படி கண்டிச்சுக்கிட்டே இருக்கும்போது கௌதமுடைய மனசில் என்ன தோணுது அப்படின்னா, அப்பா அம்மாவுக்கு தங்கச்சியை தான் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா சுத்தமாக பிடிக்கல. 2 அண்ணன்கள் இறந்து போயிட்டாங்க, அதே மாதிரி நானும் இறந்து போயிட்டா அப்பா அம்மா சந்தோஷமாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி 8 வயசு உள்ள கௌதம் யோசிக்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் அவருடைய ரூமுக்குள்ளே போகிறாருங்க. அவருடைய பிளேடை எடுத்து கை சரக்குன்னு அறுத்துக்கிறாருங்க. என்னடா இது பையனை காணுமே அப்படின்னு சொல்லி இவங்க உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா பெட்டில் படுத்து கிடக்குறாரு, ஃபுல்லாக ரத்த வெள்ளம். பதறி அடித்து கௌதம் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் கட்டுக்கிட்டெல்லாம் போட்டு கௌதம் கிட்ட ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அழுகிறாங்க. அதுக்கு கௌதம் சொல்கிறாரு, உனக்கு தான் என்ன பிடிக்காத, நீ ஏன் அழுகிற, நான் செத்து போயிடுறேன், அண்ணங்க எப்படி செத்து போனாங்க அதே மாதிரி நான் செத்து போயிடுறேன் அப்படின்லாம் சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து, தம்பி இப்படிலாம் பேசக்கூடாதுப்பா, தப்புப்பா. அம்மா வந்து கண்டிப்பாங்க, எல்லா அம்மாங்களும் கண்டிப்பாங்க, அவங்களுடைய நடவடிக்கையே இப்படி தான் இருக்கும், ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஒரு கரெக்டாக இருப்பீங்கன்ற மாதிரி ஒரு அட்வைஸ் எல்லாம் போட்டிருக்காரு. சைக்காட்ரிக்ஸ் டாக்டர்கிட்ட வந்து போயிருக்காங்க. போயிட்டு அவருமே வந்து ஒரு சில ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. கௌதம் இப்படியெல்லாம் நடந்துக்கப்பா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா அப்பாவுக்குமே ஒரு சைக்காட்ரிஸ்ட் செஷன் வந்து நடக்குதுங்க. ஸோ அவங்ககிட்டையும் வந்து பசங்க கிட்ட இப்படியெல்லாம் பேசக்கூடாது, இவ்வளோ கோவப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே தங்கச்சி பாப்பா அழுதுகிட்டே இருக்கு. ஏன் பாப்பா அழுகிற அப்படின்னா, தாத்தா அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கு. ஐயோ தாத்தாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு போய் பார்த்தா
கௌதமுடைய தாத்தா இறந்து போயிருக்காருங்க. இறந்து போனதும் கூட நார்மலாக இறந்து போகலை. ஏன்னா அவர் ரொம்பவும் ஃபிட்டான ஒரு பர்சன், நல்லா ஜிம்முக்கு போயிட்டு நல்லா ஃபிட்டாக இருப்பாராம். கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு அவருக்கு அப்போ இறந்து போகும்போது. 70 வயசுலேயே 6 பேக்ஸ் நல்ல மசில் எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறவர். எந்த ஒரு பிரச்சனை கிடையாது, பிபி கிடையாது, சுகர் கிடையாது, ஹார்ட் இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சன் திடீர்னு இறந்து போயிருக்காருங்க. என்னடா இது இப்படி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி திரும்பவும் சோக வெள்ளத்தில் குடும்பம் அப்படியே அவருடைய ரிச்சுவல்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு அந்த காரியம் வரும் இல்லையா, 16 நாளில் காரியம் பண்ணுவாங்க இல்லையா, காரியம் பண்ணும்போது அவங்க பாட்டி வந்து அவங்களே தூக்க மாட்டி இறந்து போகிறாங்க. என்னடா இது அவங்களும் இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இப்போ யோசிச்சு பாருங்க. அடுத்து இந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க? 4 பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ அட்டர் ஷாக்கில் இருக்குது இந்த குடும்பம். ஸோ இந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கும்போது கௌதம் எவ்வளோ அளவுக்கு சோகமாக இருக்கணும். கௌதம் பாட்டியோடைய டெட் பாடியை வந்து வச்சுருக்காங்க. எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க சொந்தக்காரங்கள்லாம். பாட்டியோடைய காலுக்கு கீழே உட்காந்து கௌதம் பாட்டியோடைய முகத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காப்புல. டேய் ஏன்டா சிரிக்கிற, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கோவப்பட்டு பேசுகிறாங்க. சொந்தக்காரங்க எல்லாமே வந்து ஏன் இந்த பையன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு தான் இது தெரியுமே, ஏன்னா பண்ணதே நான் தானே அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாப்புல. டேய் என்னடா நீ பண்ணதே நீ தானேனா, என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. எனக்கு தெரியும், ஃபஸ்ட்டு 4 டிக்கெட் போயிடுச்சா, அடுத்து 3 டிக்கெட் இருக்குது, அதையும் முடிச்சு விட்டனா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி திரும்பியும் சிரிக்க ஆரம்பிக்கிறாப்புல கௌதம். இந்த ஒரு சினாரியோவை பார்த்த உடனே சொந்தக்காரங்களாம் செம்ம ஷாக்கு. அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க, உங்கள் பையனுக்கு ஏதோ மென்டல் பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதை தயவு செய்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பியும் கௌதமை வந்து டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. திரும்பியும் ஒரு சைக்காட்ரிஸ்ட் செஷன் எல்லாமே நடக்குதுங்க. நடத்துனா கௌதம் வந்து தூங்க வச்சுட்டு பேச வைக்கிறாங்க. தூங்க வச்சுட்டு பேசும்போது கௌதம் வந்து என்னென்னமோ பேசுகிறாரு. என் கூட இவன் இருக்கிறான், என் கூட அவன் இருக்கிறான், ஒரு ஃப்ரெண்டு கிட்டத்தட்ட 9 அடி தெரியுமா, அவன் என் கூடவே இருக்கிறான், அவன் தான் சொல்கிறான் உங்கள் தங்கச்சியை வந்து லவ் பண்ணுறாங்க, ரொம்ப உன் தங்கச்சி மேலே தான் பாசம் அதிகம், உன்னை சுத்தமாக பிடிக்காது, நீ செத்துட்டு எங்கள் கூட வந்துரு அப்படி இப்படின்னு சொல்கிறான்னெல்லாம் சொல்கிறாப்புல கௌதம். இந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே தான் அவங்க அம்மா அப்பா செம்ம ஷாக்கு. ஏன்னா கௌதமுடைய பின்னாடி ஒரு 8 அடி உயரம் உள்ள ஒரு உருவத்தை அவங்க அம்மா பார்த்துருக்காங்க. கௌதம் இப்போ இந்த சைக்காட்ரிஸ்ட் செஷனில் சொல்கிறதுமே அந்த 8 அடி இருக்கிற ஃப்ரெண்ட் என் கூடவே இருக்கிறான், அவன் தான் இந்த மாதிரிலாம் பண்ண வைக்கிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை பார்த்த உடனே ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணிவிட்டு இன்னும் அந்த உருவம் வந்து இவங்க கூடயே தான் இருக்குது போல இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு சில ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணுறாங்க. திரும்பியும் வந்து பூஜை எல்லாமே நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் அட்டர் சைலன்ஸ், எதுவுமே நடக்கலை, சிம்பிளாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கௌதமுக்கு ஒரு 12 வயசாக இருக்கும். 12 வயசாக இருக்கும்போது திரும்பவும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை வருதுங்க. அவ்வளோ அளவுக்கு ஆஹா ஓஹோன்னு இருந்த குடும்பத்தில் லாஸஸ் மேலே லாஸஸ். அவங்களுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது கோடீஸ்வரங்களாக இருந்து லட்சாதிபதியாக மாறிட்டாங்க. ஸோ எஞ்சி இருக்கிறது அவங்களுக்கு அவங்களுடைய பூர்வீக வீடு, இப்போ இருக்கிற வீடு, இன்னொரு வீடு, 3 வீடை தவிர வேறு எதுவுமே கிடையாது. பிஸ்னஸில் செம்ம அடி, சுத்தமாக வருமானமே கிடையாது. ஒரே வருமானம், அந்த 2 வீட்டையும் வந்து வாடகைக்கு விட்டுருக்காங்க. வாடகைக்கு வாங்கி தான் இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் அவங்களுடைய ஃபேமிலி இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை அவங்க அப்பானால் ஜீர்ணிக்கவே முடியல, அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. எப்படியாவது விட்ட காசை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வேற வேலைகள் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படியே ஒரு 4 வருஷம் போகுதுங்க. இந்த 4 வருஷம் கழிச்சு அவங்க அம்மாவுக்கு, கௌதமுடைய அம்மாவுக்கு திடீர்னு கௌதம் சின்ன வயசுலேருந்து எப்படிலாம் பண்ணாரோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தனியாக உட்கார ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து செவுத்தை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. தனியாக உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தன்னுடைய பொண்ணை போட்டு அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து செம ஷாக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க பொண்ணை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து அந்த பொண்ணை ஒரு வாட்டி கூட அடித்தது கிடையாது. அப்படி இருந்த தாயார் எப்படி திடீர்னு அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது. ஒரு நாள் சொந்தக்காரங்க எல்லாமே வீட்டுக்கு வந்திருக்காங்க. சொந்தக்காரங்களுக்கெல்லாம் டீ காஃபிலாம் கொடுத்துட்டு ஃபைனல் எல்லாருக்கும் சிரித்து தான் டீ காஃபிலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலாக ஒரு தாத்தா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. டீ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எடுத்துகிட்டு போயிட்டு சுட டீயை ஒரு மூஞ்சில் ஊற்றி விட்டுருக்காங்க. ஊற்றி விட்டுட்டு அடுத்து நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே சொந்தக்காரங்களாம் செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. அவங்க அப்பாவை போட்டு செம்ம திட்டிட்டு இதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கே வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. இவங்க கிளம்பி போய் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் இவங்களுக்கு ஒரு தகவல் வருது. என்ன தகவல் தெரியுமா? அந்த தாத்தா மேலே டீயை ஊற்றுனாங்கல்ல, அவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்ற ஒரு தகவல் வருதுங்க.
இப்போ செம்ம ஷாக்கு. இப்போ இவங்களுடைய ஃபேமிலிக்கு அடடா அந்த சாவுக்கு போனோமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங். ஏன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அடுத்து நீ தான் சொல்லி சொன்னது யாரு? கௌதமுடைய அம்மா. இப்போ அந்த தாத்தா இறந்து போயிட்டாரு. பயந்துக்கிட்டு அந்த ஒரு சாவுக்கு வந்து போயிருக்காங்க. அந்த சாவுலையும் இவங்க யோசிச்ச மாதிரியே எல்லாருமே கௌதமுடைய அம்மாவை தான் குத்தம் சொல்லியிருக்காங்க. கௌதமுடைய அம்மா இங்கே என்ன பண்ணாங்கன்றது தான் ஹைலைட்டு. கௌதம் எப்படி அவங்க பாட்டியோடைய காலு பக்கத்திலே உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாரோ அதே மாதிரி கௌதமுடைய அம்மா அந்த தாத்தாவுடைய கால் பகுதியில் போய் உட்காந்துக்கிட்டு தாத்தாவுடைய முகத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த ஒரு மேட்டரை பார்த்த உடனே எல்லாரும் செம ஷாக்கு. இவங்களுடைய ஃபேமிலியை ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபேமிலியே வந்து பேய் பிடிச்ச குடும்பம் போல இருக்குப்பா, இந்த குடும்பத்துக்கு யாரும் போகாதீங்க, யாரும் இவங்களை விசிட்டே பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொந்தக்காரங்க சர்க்கிளில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே ஏன் நடக்குதுன்னே தெரியாமல் இந்த குடும்பம் வந்து தவிச்சுக்கிட்டு இருந்ததுங்க. கிட்டத்தட்ட அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் இன்னொரு 10 வருஷம். 24 வயசாவது கௌதமுக்கு 2025. ஸோ 24 வயசான கௌதம் இந்த ஜான்வரி மாதம் அவர் வந்து ஒரு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறாரு. வேலைக்கு ஜாயின் பண்ண உடனே அவர் வந்து நல்லா சம்பாதிக்கிறார். எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. லைஃப்பில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லான்னு போயிட்டுருக்கும்போது அவருக்கு இந்த குடிப்பழக்கத்தினால ஒரு பிரச்சனை வருதுங்க. குடிப்பழக்கம் ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஸ்மோக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருக்கு தெரியுது அவர் பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படின்னு தெரியுது. தெரிஞ்சாலும் அவரால் அவரை கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. இப்படியே வந்து பயங்கர அடிக்ட் ஆகிடுறாரு. அவங்க அப்பா அம்மாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. திரும்பவும் கௌதம் அந்த 4 வயசில் 8 வயசில் என்னென்ன மாதிரி பிஹேவ் பண்ணாரோ அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு செம்ம ஷாக். என்னடா இது இப்படிலாம் பண்ணுறானே, தனியாக திரும்பியும் உட்கார ஆரம்பிக்கிறானே, திரும்பியும் சிரிக்கிறானே, திரும்பியும் வந்து யாருக்கிட்டையோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரிலாம் நடிக்கிறானே. வேலைக்கு போகிறாரு, வேலையிலையும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை. ஒரு வாட்டி பாஸ் வந்து அவரை திட்டிடுறாருங்க. திட்டுனதுக்கு கௌதம் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் இருக்குல்ல, ஸ்க்ரீனை அப்படியே எடுத்து அப்படியே பாஸ் மண்டையில் போட்டு டமால் நடிச்சுட்டு போடா நீயும் வேணாம் உன் வேலையும் வேணாம் அப்படின்னு சொல்லி திரும்பி வந்திருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எப்படியோ இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வச்சு கௌதமை வெளியே கூட்டிகிட்டு வராங்க. ஸோ வெளியே கூட்டிகிட்டு வந்து நீ வேலைக்கெல்லாம் போகாத சாமி, வீட்லேயே இரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வரைக்கும் இத்தனை வருஷத்தில் இவங்க சொந்தக்காரங்க யாருமே பேசினதில்லை. ஆனால் ஒரே ஒரு அண்ணன் மட்டும் பேசிக்கிட்டே இருப்பார் கௌதம் கிட்ட. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவருக்கு கௌதமை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் வந்து பேசிக்கிட்டே இருப்பார். ஆனால் அந்த அண்ணனுக்கு வந்து உடம்புல சாமி வந்து வருமா. அதாவது பெரிய துரையான் வந்து அவருடைய உடம்புல வருவாராங்க. பெரிய துரையான் வந்து அவங்களுடைய குலதெய்வம். ஸோ பெரிய துரையான் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக நம்ம பழனிக்கு பக்கத்தில் இருக்கிற மலை அடிவாரத்தில் வந்து பெரிய துரையான் கோயில் வந்து இருக்குது. ஸோ நானுமே அந்த கோயிலுக்கு எல்லாமே போயிருக்கேன். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கோயில். அந்த இடத்துல எனக்குமே ஒரு சூப்பரான ஒரு இன்சிடென்ட் எல்லாமே நடந்திருக்குங்க. ஸோ அந்த இன்சிடென்ட் என்னன்றதை நான் தனியாக இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ அந்த பெரிய துரையானுக்கு கோயிலுக்கு போயிட்டு இவங்க வந்து வந்திருக்காங்க. அவருக்கு வந்து அடிக்கடி பெரிய துரையான் உடம்புல வருவாராம் அந்த அண்ணனுக்கு. ஸோ அவர் வந்து உங்களுடைய வீட்டுக்கு வரேன், கௌதமை நான் பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறார். சரி யாருமே வரமாட்டேங்கிறாங்க நம்மளுடைய வீட்டுக்கு, இந்த பையனாவது வரானேன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா சந்தோஷப்படுறாங்க. அவர் வந்து உள்ளே என்டர் ஆகிறாருங்க. உள்ளே என்டர் ஆன உடனே சொல்லிட்டுறாரு, கௌதமை என் கூட 1 மாதம் தங்க வைங்க. இந்த 1 மாதம் கௌதம் என் கூட இருந்துட்டான் அப்படின்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது எப்போ சொல்கிறாங்க? ஜனவரி மந்தில் வந்து சொல்கிறாருங்க. சரி என்னப்பா பிரச்சனை கௌதமுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கௌதம் கூட 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 12 ஆன்மாக்கள் அவருடைய உடம்புல இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. என்னப்பா இது, என்னப்பா சொல்கிற, உனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னும் போது பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சாமி வந்துட்டு இருக்குங்க. சாமி வந்து துரையான் சொல்கிற நம்ப மாட்டியா அப்படின்னு வந்து ஒரு மாதிரி ஒரு கோவத்தோடு வந்து பேசுகிறாரு. இல்லை சரி 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 சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடவே வந்து அனுப்பி விட்டுருக்காங்க. அந்த அண்ணன் கூட ஒரு போகிறாருங்க கௌதம். ஒரு நாள் ஃபுல்லாக வந்து குடிக்கணும் அப்படின்னு தான் மைண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. இவர் கூட இருக்கும்போதெல்லாம் குடிக்க மாட்டார். அந்த அண்ணன் இந்த மூமெண்ட் அவர் வெளியே போனதுக்கப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடறாரு, ஸ்மோக் பண்ணுறாரு, இந்த மாதிரி பயங்கர கெட்ட விஷயங்கள் எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் வந்து அந்த அண்ணனுக்கு வந்து ரொம்பவும் கோவத்தை தூண்டுதுங்க. தூண்டிட்டு கௌதமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக எனி டைம் கௌதம் கூடவே இருக்கிறாருங்க. அவர் பாத்ரூமுக்குள்ளே போனால் பாத்ரூமுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோல். ஸோ ஃபைனலாக கௌதம் வந்து ஒரு நாள் கோவத்தில் வெறியில் அப்படியே அந்த ஒரு பர்சன் இருக்கார் இல்லையா, அவரை பார்த்துட்டு அந்த அண்ணனை பார்த்துட்டு ஏன் என்ன இப்படி பண்ற, என்ன சித்திரவதை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஊன்னு கத்துறாருங்க. அவரு கத்தும் போது அந்த இடத்துல அவருடைய உடம்புல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 ஆன்மாக்கள் வெளியே வரதை அந்த ஒரு அண்ணன் பார்த்துருக்காருங்க. இவருடைய உடம்புல சாமி எல்லாம் வரும் இல்லையா, சாமி வந்து கௌதமை வந்து பிடிச்சி அப்படி இழுக்கிறாருங்க. இழுத்துட்டு ஒரு சாமி ரூம் பெருசாக இருக்குமா அவங்களுடைய வீட்டில், அந்த சாமி ரூமுக்குள்ளே கௌதமை தள்ளிடுறாருங்க. தள்ளிட்டு அந்த இடத்துல
திரும்ப இவருக்கு என்ன ஆகுதுன்னா இவருக்கு சாமி வருது. சாமி வந்து பயங்கரமாக ஆடுறாரு. ஆடிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய பூஜை மாதிரி அவரே வந்து பண்ணுறாருங்க. அது என்ன பண்ணுறாருன்னா, கௌதம் வந்து லிட்டரலாக அந்த சாமி ரூமில் மூடப்பட்ட கதவுகளுக்கு பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு சாமி வந்து ஆடனா எப்படி ஆடுவாங்களோ அந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காரு. அந்த டைமில் எக்ஸாக்டாக யார் உள்ளே நுழையிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கௌதமுடைய அம்மா அப்பா உள்ளே நுழையிறாங்க. ஐயோ சாமி வந்துருச்சு அப்படின்னும் போது வெளியே போ அப்படின்றாரு. ஏன்னா அவருக்கு என்னன்னா, இந்த 12 ஆன்மாக்கள்ல ஏதாவது ஒன்று அவங்க அப்பா அம்மாவுடைய உடம்புக்குள்ளே போயிருச்சு அப்படின்னா திரும்பவும் பிரச்சனை ஸ்டாப் ஆகாது, கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இவர் கத்தின உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கதவை லாக் பண்ணிவிட்டு அவங்க வெளியே போயிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இவர் வந்து சாமி ஆடுறாருங்க. ஒரு சாமி ஆடுறது அப்படின்றதே ரொம்ப எனர்ஜி வந்து பயங்கரமாக ஸ்பெண்ட் ஆகும். ஏன்னா அவங்க வந்து இம்மென்ஸ் எனர்ஜி வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி 1 மணி நேரம் சாமி ஆடுறது அப்படின்னா எவ்வளோ அளவுக்கு டயர்ட் ஆவாங்கன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழித்து அவர் வந்து கை காலை அப்படியே மடக்கி உட்காராருங்க. உட்காந்து ஒரு மாதிரி மெடிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்து போக ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்குள்ளே அவ்வளோ சத்தங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தது. ஏதோ கத்துற மாதிரி சத்தம், தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி சத்தம், இந்த எல்லா சத்தமும் வீட்டுக்குள்ளே கேட்டுக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் கௌதம் சாமி ரூம்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. கௌதமை வந்து போய் அட்டாக் பண்ண முடியல. ஸோ அந்த 12 ஆன்மாக்களை இவர் வந்து கண்ட்ரோல் பண்ணி திடீர்னு ஏதோ ஒரு சொம்பு மாதிரி இருக்குது, அந்த சொம்பில் 12 ஆன்மாக்களையும் அடைக்கிறாரு. ஒரு மண்ணை எடுத்து போடுறாரு. அந்த மண் யாருடைய மண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெரியதுரையான் கோயிலிருந்து எடுத்து வந்த மண். அந்த மண்ணை எடுத்து அந்த சொம்பில் போட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் சாமி வந்து மலையேறுதுங்க. இப்போ நீங்கள் உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்து மலையேறுது. கரெக்டாக கதவை திறந்து கௌதமுடைய அப்பா அம்மா உள்ளே வராங்க. வந்து பார்த்தா சாமி மலையேறி இவர் செம்ம டயர்டில் படுத்துக்கிட்டு இருக்காரு. கௌதமை போய் பார்க்குறாங்க. கௌதம் கிட்ட கேட்குறாங்க. கௌதம் எல்லா விஷயத்தையும் சொல்கிறார். இந்த மாதிரிலாம் நடந்தது, என்னென்னு தெரில, கிட்டத்தட்ட நானே பார்த்தேன், நிறையா உருவங்கள் இங்கே அங்கே இருந்தது, அவர் என்னென்னமோ பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அந்த செம்புகளை போட்டு அடைச்சி வச்சிருக்காரு அப்படின்னதுக்கப்புறம் இவர் வந்து சுயநினைவு வந்து எழுந்து உட்கார்றாரு. எழுந்து உட்காந்து இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது, இதுக்கப்புறம் கௌதமுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, உங்களுடைய குடும்பத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, இந்த சொம்பை என்ன பண்ணணுன்றதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சொம்பை என்ன பண்ணாருன்னு கூட இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாதாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்தது பிப்ரவரியில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் மார்ச், ஏப்ரல், மே ஆகிப்போச்சு. இது வரைக்கும் அவங்களுடைய ஃபேமிலியில் எந்த பிரச்சனையும் நடக்கலை, எல்லாமே சுமூகமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு நிகழ்வு அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்பவும் ஷாக்கிங்கான ஒரு நிகழ்வு. கிட்டத்தட்ட 20 வருடங்களாக நடந்த ஒரு நிகழ்வு ஃபைனலாக கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிகழ்வு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இன்ஃபேக்ட் அந்த பெரியதுரையான் பற்றி எனக்கு பேசுறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது அப்படின்னு சொல்லி எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகள் எங்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை நான் என்னோட மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா, சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.